ஓகே, இப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா let A be a square matrix. இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன? A minus lambda I is equal to 0. இதுக்கு பேர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஞாபகம் இருக்கா? lambda ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் s1 lambda ப்ளஸ் s2 is equal to 0. இந்த மாதிரிலாம் எழுதுவோம். கியூபிக்னா லாம்டா கியூப்னு வரும். ஸோ இந்த மாதிரி எழுதுகிற ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ இந்த லாம்டாக்கு பதிலாக ஏவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன் அது எப்படி இருக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் s1a ப்ளஸ் s2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை சொல்கிறதுக்கு பேர் தான் கேலி ஹாமில்டன் தியரம். ஓகே, அதாவது எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் satisfies its own characteristic equation. ஓகே, இங்கே S2ங்கிறது சிங்கிள் நம்பராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, அது எப்போவுமே ஒரு மேட்ரிக்ஸாக தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேலி ஹாமில்டன் தியரம் வச்சு நம்ம இன்வெர்ஸும் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஏ ஸ்கொயர் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோமே, இந்த டேபிள் தான், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து ஏ ஸ்கொயர் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக ஏ இன்வெர்ஸ்க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஞாபகம் இருக்கா? ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ adjoint of A டிரான்ஸ்போஸா இல்லை 1 by determinant of A into adjoint of A, அவ்வளோதான், டிரான்ஸ்போஸ் இல்லை. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இருக்குது, இதை வச்சு கேல்குலேட் பண்ணலாம். சப்போஸ் இதை வச்சு கேல்குலேட் பண்ண முடியல அப்படின்னா யூஸிங் கேலி ஹாமில்டன் தியரம் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் வச்சு கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதிப்போம். ஏ ஸ்கொயர் மைனஸ் s1a ப்ளஸ் s2i is equal to 0. இந்த ஈக்குவேஷனை ப்ரீ மல்டிப்ளையை போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். அது என்ன ப்ரீ மல்டிப்ளை போஸ்ட் மல்டிப்ளை? இப்போ ஒரு டேர்மில் முன்னாடி மல்டிப்ளை பண்ணால் ப்ரீ மல்டிப்ளை, பின்னாடி மல்டிப்ளை பண்ணால் போஸ்ட் மல்டிப்ளை. ஏன் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. நம்ம மேட்ரிக்ஸில் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, அதனால் நம்ம போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். போஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் அதாவது எல்லா டேர்மோடையும் ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ இன்வர்ஸ் மைனஸ் s1 a இன்டூ ஏ இன்வர்ஸ் ப்ளஸ் s2 I into A inverse is equal to 0. இப்போ A square into A inverse என்ன வரும்? A minus S1 into A inverse ஒரு மேட்ரிக்ஸ் அதோட இன்வெர்ஸோட மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸோட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும்? அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ ப்ளஸ் S2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் வராது மேன். ஐடென்டி மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் எதை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதான் வரும். ஏன்னா ஐடென்டிட்டினா 1 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5. அப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸோட ஏன்ற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஏ வரும், ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்வெர்ஸ் வரும். ஓகே, ஈக்குவல் டு 0. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை ஏ இன்வெர்ஸ்க்கு மாற்றிட்டா போதும். ஏ இன்வெர்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்படி ஏ இன்வெர்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணுறப்போ S2 A inverse is equal to இந்த A அப்படியே அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் A வருமா? இந்த மைனஸ் S1I அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் S1Iன்னு வருமா? ஸோ A inverse is equal to 1 by S2, அதாவது இந்த S2 ப்ராடக்டில் இருக்குது, அங்கிட்டு போச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். இது S1I ப்ளஸ் A, சரி நாட் ப்ளஸ் A, மைனஸ் A, ஜஸ்ட் இதை மிஸ்மேட்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம் யூசிங் கேலி ஹாமில்டன் தியரம். சப்போஸ் யூசிங் கேலி ஹாமில்டன் தியரம் ஃபைண்ட் த இன்வெர்ஸ்னா இப்படி தான் நம்ம பண்ணணும். ஆல்ரைட், இப்போ அந்த எக்ஸாம்பிள் கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம்.
verify Cayley-Hamilton theorem for the matrix 1 2 2 minus 1 and then find A inverse, determine A power 8. இந்த determine A power 8 க்கு அப்புறம் வருவோம். just the rest பண்ணிட்டா நோட் பண்ணிட்டியா? Okay. So A என்ற மேட்ரிக்ஸ் இதுவும் ஆல்ரெடி சால்வ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா? 1 2 2 minus 1. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா வெரிஃபை Cayley-Hamilton theorem. Second one, find A inverse. Third one, find A power 8. மூணுமே நம்ம பண்ண போறோம். Okay. So first verify Cayley-Hamilton theorem. Cayley-Hamilton theorem என்ன சொல்லுது? Every square matrix satisfies its own characteristic equation. First இதோட characteristic equation நம்ம எழுதணும். இதோட characteristic equation என்னது? So the characteristic equation of A is given by in the structure this A minus lambda I is equal to 0. Okay, ஆனா நம்ம இத வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிலாம் போட மாட்டோம். ஷார்ட்கட் தெரியும். என்ன ஷார்ட்கட்? lambda square minus s1 lambda plus s2 is equal to 0. So அப்ப lambda square minus s1 ங்கிறது sum of the diagonal elements. Sum of the diagonal elements என்ன? 1 minus 1 ரெண்டே ஆட் பண்ணா 0. So 0 into lambda plus s2. s2 na determinant value. So s2 is equal to determinant of A. Determinant of A என்னது? 1 into minus 1. Minus 1. 2 into 2. Minus 4. So minus 5. So minus 5 is equal to 0. 0 and anything 0 தான். அப்போ lambda square minus 5 is equal to 0. இதுதான் characteristic equation. Okay. இந்த characteristic equation நம்ம matrix satisfy பண்ணுதான்னு செக் பண்ணணும். செக் பண்ணி 0 வந்துருச்சுன்னா Cayley-Hamilton theorem satisfied. 0 தான் வரணும் ஆக்சுவலாக. ஏன்னா அப்படின்னா தான் ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். சப்போஸ் இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லாமல் m/n மேட்ரிக்ஸ் ஒரு 2/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தா அப்போ Cayley-Hamilton theorem செக் பண்ணால் என்ன வரும்? 0 வராதுன்னு கிடையாது, நம்ம செக் பண்ணவே முடியாது. ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். சப்போஸ் அப்படி கொடுத்து ட்ரிக்கியாக கொஸ்டின் கேட்டால் இட் இஸ் நாட் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு முடிச்சிடணும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ பை Cayley-Hamilton theorem இல்லை, இந்த லாம்டாக்கு பதிலாக ஏ போடணும் மேம். சப்ஸ்டியூட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஏ. அந்த இடத்துல ஏன்னு போட்டால் என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் 5. அங்கே 5ங்கிறது ஒரு நம்பர் ஃபார்மெட்டில் இருக்குது. அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் சொல்லணும்னா 5i இஸ் ஈக்குவல் டு வாட் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகே ஓகே, ஸோ ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா Cayley-Hamilton theorem சாட்டிஸ்ஃபைடு. சப்போஸ் ஈக்குவல் டு 0 வரலன்னா Cayley-Hamilton theorem நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே ஓகேயா, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஏ ஸ்கொயர் கால்குலேட் பண்ணுவோம். ஏ ஸ்கொயர் என்ன? ஏன்ற மேட்ரிக்ஸ் 1 2 2 minus 1. கேர்ஃபுல்லாக தப்பு வராமல் பண்ணணும். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன்ஸ் 1 1s are 1 and then 2 2s are 4. Okay, next 1 2s are 2 and 2 into minus 1 minus 2. Next 2 1s are 2, minus 1 into 2 minus 2. 2 2s are 4,
-1 into -1 +1. ஸோ நமக்கு என்ன வந்துச்சு 5005. இது வந்து ஆக்சுவலாக a ஸ்கொயர் வேல்யூ. ஓகே, நம்ம a ஸ்கொயர் மைனஸ் 5i கேல்குலேட் பண்ணோம். a ஸ்கொயர் மைனஸ் 5i, a ஸ்கொயர் வந்து 5005 மைனஸ் 5, i வந்து 1001. ஸோ எழுதுனா என்ன வரும் 5005. இந்த நம்பரை எல்லா நம்பர் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும், உள்ள இருக்க எல்லா நம்பர் கூடயும். 5 into 1 5, 5 into 0 0, இங்கே 0 and again இங்கே 5. ஓகே, ஸோ 5 minus 5 0. ஸோ நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் வந்துச்சு 0 0 0 0. அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் நான் a சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன். a சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே 0 வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். Therefore, Cayley-Hamilton theorem is satisfied. First question கான ஆன்சர் ஓவர். ஓகே, இல்லைதான் குழப்பம் இருக்கா? ஓகே, குட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இது இந்த சைடு எரேஸ் பண்ணிடவா? ஓகே, இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுவேன். So second question, to find A inverse. So the characteristic equation a square minus 5i is equal to 0 இல்லையா? இப்போ இது கூட A inverse ப்ரீ மல்டிப்ளை பண்ணுமா போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுமா? பண்ணமே முதல்ல போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த சைடு தான் நமக்கு மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த சைடு மல்டிப்ளை பண்ணாதான் மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை ஆகும். ப்ரீ மல்டிப்ளை பண்ணி முன்னாடி பண்ணிட்டேன்னா நம்பரும் மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை ஆகும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா. ஸோ போஸ்ட் மல்டிப்ளை ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் மேன். ஸோ போஸ்ட் மல்டிப்ளைனா ஏ ஸ்கொயர் கூட ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 5 இன்டூ ஏ இன்வர்ஸ். இது ஜீரோங்கிற நம்பர் கிடையாது, ஜீரோ மேட்ரிக்ஸ், நல் மேட்ரிக்ஸ், ஓ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so 0 in that O matrix into A inverse. So A square into A inverse என்ன வரும் முன்னாடி தானே பார்த்தோம். just power add பண்ணிக்கணும். A minus ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஏதாவது ஒன்று மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், அதே மேட்ரிக்ஸ் வரும். நல் மேட்ரிக்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 5A இன்வர்ஸ் அங்கிட்டு கொண்டு போயிடலாம். A is equal to 5A inverse. அப்போ A இன்வர்ஸுங்கிறது என்னது 1/5 into A man. அவ்வளோதான். என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? இந்த 5 இந்த சைடு வந்துடுது. 1/5 A. ஸோ A இன்வர்ஸ் என்ன பண்ணலாம், 1/5 into A யாரு 1 2 2 minus 1. That's all. அவ்வளோதான் A இன்வர்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களே. ஓகே, இல்லை டவுட் இருக்கா? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதிடுவோம். அதில் மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி 0 வருதுன்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம் +2ல் பண்ணது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனில் ஏ இன்வர்ஸை போஸ்ட் மல்டிப்ளை பண்ணி அதை ஏ இன்வர்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணி அதை கேல்குலேட் பண்ணிடுவோம். ரெண்டாவது ஸ்டெப் ஓவர். இப்போ நம்ம a⁴ கேல்குலேட் பண்ணுவோம். இந்த சைடு எரேஸ் பண்ணிடவா? நோட் பண்ணியாச்சா? யார் அது பூனைக்குட்டியாட்ட கத்துறது? இந்த சைடு எரேஸ் பண்ணவா? ஓகே, ஓகே. இப்போ a⁴ கேல்குலேட் பண்ண போகிறோம். a⁴ என்ன மேன்? யூஸ்வலாக ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 5ன்னு ஒரு நம்பர் இருக்கு.
5 ஸ்கொயர் கால்குலேட் பண்ணனா 5 × 5 25ன்னு போட்டுடலாம். 5 பவர் 8ம் அப்படி தான் பண்ணுவோம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச டேரெக்டாக போட்டுருவோம். மேட்ரிக்ஸ்லேயே அதே மாதிரி a பவர் 8னா என்ன பண்ணணும்னா தேர்ட் சப்டிவிஷன் டு ஃபைண்ட் a பவர் 8 ஃபஸ்ட்டு a × a கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தட் a × a × a × a × 8 டைம்ஸ் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். கேட்குறதுக்கே இம்பாசிபிளாக இருக்கா? ஸோ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த a பவர் 8 கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும்னு. ஓகே, ஸோ a ஸ்கொயர் இருக்குது, நமக்கு a பவர் 8 வேணும். அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணலாம்? அது கூட a பவர் 6 ப்ரீ மல்டிப்ளையா போஸ்ட் மல்டிப்ளையா? ப்ரீ மல்டிப்ளை பண்ணால் நம்பர் கூட மல்டிப்ளை ஆகுமா? நீங்கள் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். போஸ்ட் மல்டிப்ளை a பவர் 6 ஆன் போத் சைட்ஸ் மேன். ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ a ஸ்கொயர் × a பவர் 6 minus 5i × a பவர் 6 is equal to 0 man. a ஸ்கொயர் × a பவர் 6 என்னது? a பவர் 8 minus 5 times I into a power 6. I into anything, same thing. 5 into a power 6 is equal to 0. So, a power 8 is equal to, இந்த 5a power 6 அந்த பக்கம் வச்சுனா plus 5a power 6 மாதிரி. ஸோ இப்போ நம்ம கஷ்டப்பட்டு a power 8 கால்குலேட் பண்ண வேண்டாம். a power 6 கால்குலேட் பண்ணி அது கூட 5 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆனால் a power 6ம் நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அதை a ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன் அப்படி எழுதியிருக்கேன்? கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். நமக்கு a ஸ்கொயரோட வேல்யூ இந்த ஈக்குவேஷன்லேருந்து கிடைக்கும். இதை வேணால் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இப்போ ஃப்ரம் 1 a ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? 5i. சரியா? அப்போ a பவர் 8 ஆல்ரெடி இங்கே ஒரு 5 இருக்கு. இந்த a ஸ்கொயருக்கு பதிலாக ஒரு 5i, இந்த a ஸ்கொயருக்கு பதிலாக ஒரு 5i, இந்த a ஸ்கொயருக்கு பதிலாக ஒரு 5i. நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 × 5 × 5 × 5, 5 பவர் 4 625 × I பவர் 3. I பவர் 2 எடுத்தாலும் 3 எடுத்தாலும் 4 எடுத்தாலும் என்ன பண்ணாலும் நமக்கு என்ன வரும்னா I தான் வரும். ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ that is equal to 625i. ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸோட 625 மல்டிப்ளை பண்ணிடணும் மேம். ஸோ 625 0 0 625. இதுதான் a பவர் 8. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் மெயின் திங் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதிட்டேன்னா அதை யூஸ் பண்ணி a இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். எந்த ஹையர் பவர்னாலும் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் பவர் எக்ஸீட் ஆகுது, ரொம்ப நிறைய வருது அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை அதில் யூஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் அதை மாடிஃபை மட்டும் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணி ரீக்ரூப் பண்ணி எதாவது பண்ணலாம். ஓகே, இதுதான் கேலி ஹாமில்டன் தியரமோட ஓவரால் ஐடியா. இது 2/2க்கு. இதே மாதிரி 3/3 வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணு.